நீங்க பேங்க்ல என்பிஎஃப்சி இல்ல ஏதாவது ஆப்ல லோன் வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு இனிய செய்தி. ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன், ஏன் பிசினஸ் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, ஆர்பிஐ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ஒரு பெனிஃபிட் கஸ்டமர் ஆகிய நம்ம லோன் வாங்கியிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்க போகுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய ரூல் என்ன, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, எப்பத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். நம்ம யாருக்கும் கடன் அப்படிங்கிறது பிடிச்சி வேணும் நம்ம வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு படிப்பு செலவு, வீட்டு செலவுன்னு இந்த மாதிரி ஒரு எசென்ஷியலான செலவுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவு காசு இல்லை அப்படிங்கிறப்ப தான் அந்த கடனுக்கே நம்ம போகிறோம். அதுவும் குறிப்பிட்டு வங்கியில் கிடைக்கலனா, என்பிஎஃப்சியில் கிடைக்கலனா, வேற ஏதாவது ஆப்ல லோன் வாங்குறதுன்னு நம்ம மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி தான் அந்த ஒரு கடனை நம்ம வாங்குறோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எத்தனை மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனோட தான் அந்த ஒரு கடனை நம்ம வாங்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் இப்பவும் சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இந்த லோனை ரிகவர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆர்பிஐ அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு புதிய ரூலுமே இந்த ரிகவரிக்கான மெத்தடை பத்தி தான். படிச்சவங்களா இருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு இந்த பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும் அப்படின்னு தெரியறவங்களுக்கு எல்லாமே இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்தா கூட அதை தட்டி கேட்கறதுக்கு அவங்களுக்கு சில நாலேஜ் இருக்கும், கரேஜா கேட்பாங்க. ஆனா இன்னும் சில பேர் இதை பத்தி தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே நம்ம பணம் வாங்கிட்டோம், அதை கொடுக்கலன்னா இப்படிதான் கேட்பாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தின ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னா ஒரு லோன் அப்படின்னு வாங்குறப்போ அதை திருப்பி கட்டுறது மட்டுமே கடமை கிடையாது. அதை நீட்டா ஆன் டைம்ல கட்டல அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட இஎம்ஐ பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். அடுத்து நீங்க பர்சனல் லோன் ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஹிஸ்டரியை வந்து கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு கட்டல அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்களை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இத்தனை டிஃபிகல்ட்டிஸையும் தாண்டி நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, கட்டுறீங்க கடன் ஆன் டைம்ல அப்படிங்கிறப்போ ஒரு தடவை மிஸ் ஆகுறப்போ இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய சில வேலைகளை இப்போ ஆர்பிஐ எந்த மாதிரி ரிகவரி பண்ணணும், எந்த மாதிரி ஏஜென்ட்ஸை வங்கி ஆகியவங்க அனுப்பணும், எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு லோனை ரிகவர் பண்றதுக்கு கஸ்டமர் கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே இருக்கு. ரூல் நம்பர் 1, இன்னைக்கு வரைக்கும் சில வங்கிகள்ல வந்து அவங்களோட ரிகவரி ஏஜென்சின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ வங்கியிலிருந்து உங்ககிட்ட அந்த கடனை வந்து ரிகவர் பண்றதுக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்போ வங்கி ஆகியவங்க உங்களுக்கு யாரு கடன் கொடுத்தாங்களோ அவங்களே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்கும். அவங்க மூலியமா தான் ஆட்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. இன்கேஸ் அந்த ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு டிலே நடந்திருக்கு, பணம் கிடைக்கல, நீங்க இன்கேஸ் பே பண்ணல அப்படிங்கிறப்போ ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து ரிகவர் பண்ணக்கூடிய எல்லா பொறுப்பும் அந்த ஏஜென்சி கிட்ட வங்கி ஆகியவங்க விட்டுருவாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சில வங்கிகள் எந்த மாதிரி இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் நடந்துக்கணும், எந்த மாதிரி ரிகவர் பண்ணணும், எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணணும், அண்ட் இன்னும் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த ப்ரோட்டோகால்ஸுக்கெல்லாம் ஒரு மேண்டேட் புக்கோ இல்லை ஒரு மேண்டேட் சைன்டு டாக்குமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. சில வங்கிகள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில வங்கிகள் எந்த விதமான ஒரு ப்ராப்பரான ஒரு பிராண்ட் அப்ரூவ்டு பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்காம இருந்தாங்க. ஆனா ஆர்பிஐ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் புரோட்டோகால்ஸ் வித் ஹியூமனிட்டிக்கு தகுந்தாப்புல அந்த லாக் கீழே இருக்கக்கூடிய சில நீங்க வந்து போய் ஒருத்தர் ஹராஸ் பண்ற மாதிரி இல்ல, அந்த ஒரு மனுஷத்துவமா நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு லாஸுமே இன்க்ளூட் ஆயிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ல, பிராண்ட் பாலிசியில. அண்ட் இந்த ஒரு பிராண்ட் பாலிசியை ஃபர்ஸ்ட் வங்கி ப்ராப்பரா டிசைன் பண்ணி முடிச்சுட்டு வங்கியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சிக்னேச்சரோட அந்த ஒரு பாலிசியை அவங்க வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஏஜென்சி அவங்க சூஸ் பண்ணினாலுமே அந்த ஏஜென்சி இந்த ஒரு ப்ரோட்டோகால்ஸை நான் பார்த்து பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரிகவர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏஜென்சியுமே இதில் சைன் போடணும். ஸோ இது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட். இன்கேஸ் இந்த ப்ரோட்டோகாலுக்கு மீறி வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அந்த ஏஜென்சி மூலியமாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ
தக்க ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை ஆர்பிஐ இப்போ கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது முக்கியமான ரூல், இப்போ நீங்க நினைக்கலாம், என்ன இவன் பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான், இவன் எப்படி பேங்க்ல இருந்து வர முடியும், அப்ப இவன் பேங்க்ல இருந்து வரல, இவன் வேற எங்க இருந்தோ வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்போ உங்ககிட்ட எல்லாரும் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன, இப்ப இவங்க வந்து பேங்க் சைடு ஆளுங்க கிடையாது, பேங்க் வந்து ஒரு ஏஜென்சி வச்சிருப்பாங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐ இதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வங்கி ஆகியவங்க அந்த ஒரு ஏஜென்சியை சூஸ் பண்ணி யாரை வேணாலும் நீ வந்து ரிகவரி ஏஜென்ட்டா ஹையர் பண்ணிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு தெளிவா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பர்சன் மேல மேண்டேட்டரியான ஒரு ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கிரிமினல் கேசஸும் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அவங்க சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும் படிப்புல. அண்ட் இன்கேஸ் அவங்க எந்த ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட்டை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல நல்ல ஒரு கோர்ஸை முடிச்சு சர்டிபிகேட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க பேங்க் சைட்ல இருந்து அந்த ஒரு ரிகவரி ஏஜென்ட்டா ஹையர் பண்ணப்படணும். வித்தவுட் ஆல் தீஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க சும்மா ரோட்ல போறவன் வர்றவன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான், அடிச்சு கேட்டுருவான் இவன் அப்படிங்கிற மாதிரியால ஆளுங்களை வந்து நீங்க ஏஜென்ட்ஸா ஹையர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான ரூல் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம லோன் வாங்குறோம், நம்ம ஃபேமிலிக்காக நம்ம லோன் வாங்குறோம், அதை நம்ம தான் ரீபே கூட பண்றோம். அண்ட் எந்த இடத்துலையும் இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ் மூலியமா நம்மளோட ஃபேமிலி வந்து எந்த இடத்துலையும் ஒரு மாதிரி அந்த ஹராஸ்மெண்ட்டையோ இல்லை அந்த ஒரு அவங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இமோஷனலான ஒரு ப்ரொடெக்ஷன் தாட் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அண்ட் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா கூட வீட்டுக்கு வந்து அவங்க அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் இல்லையா. அண்ட் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டிவா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு போதுமான அளவு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோமா, நம்மனா ஏர்னிங் பர்சன் யாரோ அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வரக்கூடிய ஒரு தாட் தான் இது. இன்கேஸ் உங்களோட ஏர்னிங்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹாப்பினஸே உங்களோட ஏர்னிங்ல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அது எனி டைம் நின்று போச்சு அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகட்டும், அவங்களோட ஆசைகள் ஆகட்டும், அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆகக்கூடாது. அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக ஒரு இடத்துலையும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, என்னைக்குமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு அதோட மீனிங் என்னன்னு தெரியாது. அண்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா நிறைய பேர்த்தோட விஷயம் இருக்கு. அண்ட் இன்கேஸ் அது ஒரு ப்ரொபாபிலிட்டியா அது இன்கேஸ் ஏதாவது ஒரு எச்சு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ரொடெக்டா நம்ம ஃபேமிலி வச்சிருக்கோமா அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். வெறும் மாசம் 400 500 உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா போதும், கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. நீங்க இல்லைனாலும் உங்க குடும்பம் இன்னும் பல வருஷத்துக்கு அவங்க ஸ்டெபிலிட்டியை தாங்கி வர்றதுக்கு அவங்களுக்கு இது உதவும். அதுவும் 15% 25% டிஸ்கவுண்டோட உங்களுக்கு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட உங்களுக்கு சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 50க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும்னு கம்பேர் பண்ணி பார்த்து கூட நீங்க வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. மூணாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல், பாரோவர்ஸ் ஆகிய நம்ம கடன் வாங்கக்கூடிய நம்மளுக்கு வந்து வங்கிகள் இவங்க தான் எங்களோட ஏஜென்ட்ஸ். ஸோ இவங்களோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா நம்ம கிட்ட காமிக்கணும். அண்ட் இன்னொன்னு, அந்த ஒரு ஏஜென்ட்ஸுக்கான புரோட்டோகால் என்ன அப்படிங்கிறதையும் டிரான்ஸ்பரண்டா நம்ம கிட்ட தெரிவிக்கணும் கடன் வாங்குறப்பவே. அண்ட் இன்கேஸ் நீங்க அது எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் கடன் வாங்கலாம் பாரோவர்ஸ் ஆகிய நீங்க. அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு தவறு நடக்குது, இந்த புரோட்டோகால்ஸை தாண்டி அவங்க உங்ககிட்ட ஏதாவது ரூடா பண்றாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸை நீட்டா பதிவு செய்யறதுக்கும் வங்கி ஆகியவங்க தெளிவா ஒரு போர்ட்டலை ரெடி பண்ணி கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. which means கஸ்டமர் ஆகிய நம்மளுக்கு வந்து ஓகே, இன்கேஸ் நான் ஒரு இஎம்ஐ டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நடக்க போகுது அடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அண்ட் அந்த ஒரு இதுக்கு மீறி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆகுது, ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரியோ இல்லை நான் எதிர்பார்க்காத மாதிரியோ அந்த ப்ரோட்டோகால்ல இல்லாத மாதிரியோ ஒரு பேடான ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை கம்ப்ளைண்ட்டா ஃபைல் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கஸ்டமர் ஆகிய எனக்கு, பாரோவர் ஆகிய எனக்கு எல்லா ரைட்ஸையும் ப்ராப்பர் ப்ரோட்டோடைப்பையும் வங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அடுத்ததா ஆர்பிஐ ரிகவரி ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸையும் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விதத்திலையும் அப்யூசிவான லாங்குவேஜ்லயும் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு லாங்குவேஜையும் யூஸ் பண்ண கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். அவங்க ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசலாம், ஓகே நான் பிசிக்கலா எதுவும் அடிதடிக்கெல்லாம் போகல, ஆனா நான் பாட்டுக்கு கம்மா சிரிச்சுக்கிட்டே வேணாலும் ஹராஸ் பண்ணிட்டு இல்ல நான் வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, கால் டார்ச்சர் பண்ணக்கூடாது.
ரிப்பீட்டடாக கால் பண்ணவும் அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே கால் பண்ணுறது இருக்கவே கூடாது. அண்ட் மூணாவது, டிஃபேம் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கே போகிறீங்க ஏஜென்ட்ஸ் ஆகியவங்கனாலும் கூட அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி கத்துறதோ இல்லை கீழே நின்றுட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நாங்கள் ரிகவர் பண்ண வந்திருக்கோம் அது அப்படின்னு டிஃபேம் பண்ணுற மாதிரியான எந்த ஆக்ஷன்ஸும் அக்செப்டபிள் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இனிமே நீங்க இப்ப இந்த லோனை நீங்க பே பண்ணலன்னா நாங்க உங்களோட இது வந்து நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும், இல்ல நீங்க வந்து ஏதாவது கேஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இதை சமாளிக்க வேண்டியிருக்கும், எங்க வங்கி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் ரிகவரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா அது அக்கார்டிங் டு த லா இல்ல அப்படின்னா தட் இஸ் ப்ராஹிபிட்டட். அது இனிமேல் அக்செப்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க வந்து உங்ககிட்ட நீங்க வந்து அங்கேயே வந்து சமாளிச்சுக்கோங்க, நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க, அந்த மாதிரி எல்லாம் லால இல்லாத சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ உங்களுக்கு வந்தா கூட கம்ப்ளீட்டா நீங்க அதை எகெயின்ஸ்டா போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு ஆர்பிஐ சொல்லுது. இப்போ இவங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆர்பிஐ சில மேண்டேட்டரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதையும் பார்ப்போம். ஐடி கார்டு மேண்டேட்டரி. அவங்க எந்த வங்கியிலிருந்து வராங்க, எந்த ஏஜென்சிக்காரங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, விலாசம் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான டீட்டெயில்ஸுக்கு ஐடி கார்டு கண்டிப்பாக ரிகவர் பண்ண வர்றப்போ நம்ம கிட்ட அவங்க காமிக்கணும். ரெண்டாவதா, இன்ட்ரோடக்ஷன் மேண்டேட்டரி. நான் யார் என்ன ஏதுனாலும் உனக்கு தேவையில்லை, நான் வந்தது பணத்துக்காக, பணத்தை எடுத்துவே அப்படின்லாம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. நான் சோ அண்ட் சோ ஏஜென்சி, சோ அண்ட் சோ பேங்க்லேருந்து நான் வரேன், நீங்கள் இந்த பர்சன் இல்லையா, இந்த ஒரு லோனை ரிகவர் பண்ணுறதுக்காக இந்த பேங்க் என்ன உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கேட்காம, கஸ்டமர் ஆகிய நம்ம கேட்காம ரிகவரி ஏஜென்ட்ஸ் அதை நம்ம கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. அண்ட் கால் பண்ணி பேசுறதுக்குமே ரிகவரி ஏஜென்ட்ஸ்க்கு டைம்னு ஒன்று இருக்குது. காலையில் 8 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளே தான் அவங்க வந்து இந்த கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணி ரிகவர் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு மேலேயும் இல்லை ஏர்லியாவோ கால் பண்ண முடியாது. அண்ட் கால் ரெக்கார்டிங் மேண்டேட்டரி. ஏஜென்ட்ஸ் கால் வந்து உங்ககிட்ட பேசும்போது அதை அவங்க சைட்லேருந்து அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வங்கி ஆகியவங்க அவங்களுக்கு போட வேண்டிய ஒரு மேண்டேட்டரி ரூல். அண்ட் இதோட சேர்த்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸையும் சில டெக்னிக்கல் பிளாக்கேஜையும் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் நம்ம வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இஎம்ஐயை பே பண்ணல, இல்லை ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு அப்படின்னா 30 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. இன்கேஸ் அது 30 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வங்கி ஆகியவங்க நம்மளோட செல்ஃபோன், அந்த ஒரு பர்டிகுலர் லிங்க் செல்ஃபோனையோ டேப்லெட்டையோ ஃபோனையோ வந்து பிளாக் பண்ண முடியும். பிளாக் பண்ணாலுமே அதில் எமர்ஜென்சி கால்ஸ் ஆகட்டும், எஸ்எம்எஸ் ஆகட்டும், இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்போ பிளாக் ஆயிருக்குன்னா அன்டில் வி பே பேக். ஸோ 1 ஹவரில் நீங்கள் வந்து திருப்பி அன்பிளாக் பண்ணிக்கலாம். வங்கிக்கு இந்த ஒரு இது இருக்குது. ஆனால் அதுவும் குறிப்பிட்ட விண்டோ டைமுக்கு அது கிராஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்வீட்டான நியூஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கஸ்டமர்ஸுக்கு, இன்கேஸ் நீங்கள் ரீபே பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க பிளாக் பண்ணதை இன்னும் அன்பிளாக் பண்ணல, 1 ஹவரில் அன்பிளாக் ஆயிடணும். நீங்கள் பே பண்ண அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே அது அன்பிளாக் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 250 ரூபாய் காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் லைக் ஒரு 4 ஹவர் லேட் ஆனால் கூட 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் காம்பன்சேஷனாக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிங் டு த மேஜர் பார்ட், இது எல்லாம் எப்போ அமலுக்கு வரும்? மோஸ்ட் ஆஃப் இட் ஆர் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். இதில் சில விஷயம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டாக தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் இனிமேல் தான் வரணும். ஸ்ட்ரிக்டாக அமலுக்கு வரணும் அப்படின்னா Jan 1, 2027 இது ஸ்ட்ரிக்டா அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனல் லோனோ, பிஸ்னஸ் லோனோ, ஹோம் லோனோ, ஏதாவது ஒரு ஆப்லேயோ இல்லை என்பிஎஃப்சிலையோ பேங்க்லையோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் தான். அண்ட் இந்த ஒரு வீடியோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தெரிஞ்சு மேக்லாக்கான சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.